என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Book of Luke chapter 17 verse 21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு எதுவாயிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆறுதை சொன்னது இயேசு. பரிசேயருக்கு ஒரு கேள்வி வந்தது, ராஜ்யம் எங்கே இருக்குது, அங்கே இருக்கா இங்கே இருக்கா, அந்த ராஜ்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அந்த தேவ ராஜ்யம் இருக்கிறது. அதே போல என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர்களாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்க, இருளின் அதிகாரம், அந்த அதிகாரம் ஒரு சாபத்தின் அதிகாரமாய் இருந்தது, சாத்தானுடைய ராஜ்யமாய் இருந்தது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யம், வெளிச்சத்தின் ராஜ்யமாய் இருக்கிறது. இப்ப ரெண்டு வித்தியாசம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அதாவது இருளின் ராஜ்யத்தில் அதிகாரம் இல்லை, அங்க சாத்தானம் சாபத்தின் கிரிகள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் வெளிச்சம் அங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் கண்டுகொள்ளுகிறோம். இந்த ராஜ்யத்தில் எதில் ஆசீர்வாதம் ஒன்று என்று சொன்னால், இருளன் ராஜ்யத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே ஒரு மனுஷன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சில இடத்துல நாங்கள் பணத்தை பார்க்கிறோம், பணம் இருக்கிறது, ஆனால் அதற்குள்ளாக ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராகிய எம்மை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு நோயோ எந்த ஒரு பாரங்களோ சுமகளோ இருக்காது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:17, எந்த நன்மையான ஈவும் எந்த பரிபூர்ணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளும் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாருக்காக வருகிறது? உங்களுக்கும் எனக்குமாக வருகிறது. ஆமென். அந்த நன்மையான ஈவும் பரிபூர்ணமான வரமும் பரலோகத்திலிருந்து வர வேண்டும் என்று தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராயிருக்க நீங்களும் நானும் அதை விரும்ப வேணும். ஏனென்றால் இப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகளாகிய நீங்களும் நாங்களும் இருக்கிறோம். ஆமென். ஆனாலும் அந்த சுதந்திரவாளிகளாய் இருக்கிற நாம் தேவனுக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது வானத்து நட்சத்திரங்களை போல அல்லது கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்ததினாலே ஈசாக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இன்றைக்கு தேவராட்சத்தின் புத்திரராய் இருக்கிற நாம் கூட தேவனுடைய ராட்சத்தின் ஆசீர்வாதத்தின் சுதந்திரமாய் இருக்கிற நாம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று சொன்னது உண்மை, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது உண்மை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு திறவுகோல், அதாவது எங்களுக்கு ஒரு கீ இருக்க வேணும். ஆமென். பொக்கிஷம் இருக்கிறது, அந்த பொக்கிஷத்தை ஓபன் பண்றதுக்கு கீ இருக்க வேணும். அப்ப நாம் இதை பார்க்கிறோம். முதலாவது கீ, 5 காரியங்களை சொல்ல போகிறோம். அந்த தேவராட்சியத்து புத்திரர் நாம், நாங்களே அந்த தேவராட்சியம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முதலாவது நாம் என்ன செய்ய வேணும்? சொல்லுறோம், கேட்கிறோம், ஆனால் அதை நடத்தி கொண்டு போவது இலகுவாக இல்லை. மத்தேயு 6:33 உங்களுக்கு தெரிந்த வசனமாய் இருந்தாலும் அதை மீண்டுமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6:3. அப்ப முதலாவது திறவுகோல், அந்த ராஜ்யத்தின் புத்திரராகிய நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்?
முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அது தினம் பாடு போடும். முதலாவது திறவுகோல் தேவராட்சத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன திறவுகோல் என்று சொன்னால், தேவனுடைய ராட்சியமும் நீதியும் தான் உங்களோட வாழ்க்கையில முதலாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எத்தனை தடவை இதை கேட்கிறோம். இது எனக்கு தெரியாத வசனமாய் இருக்கிறதா? இது தெரியும், ஆனால் தெரிந்தும் அதன்படி எங்களோட வாழ்க்கை இருக்கிறதா? அப்ப முதலாவது தேவராட்சத்தின் பிள்ளைகள் சுதந்திரவாளியாகிய அந்த பரலோகத்தின் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ராட்சியத்தை முதலில் தேட வேண்டும். அந்த ராட்சியத்தை தேடுபவர்கள் வாழ்க்கையில் திருப்தியும் சமாதானமும் உண்டு. ஹல்லேலூயா. அந்த காரியங்களை செய்ய வேண்டும். என்ன காரியம்? ராட்சியத்தின் முதலாவது தேடுவதற்குரிய காரணம் என்ன? அது முதலாவது காரியம், அதாவது தேவனை மறுதலியாமல் இருப்பது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். பிலதெலிவா சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பலம் இருந்தும் என்னை மறுதலியாமல் என்னுடைய வார்த்தையை கை கொண்டபடியால் உங்களை அதில் வச்சிருக்கிறேன். அப்ப தேவராட்சியத்தை முதல் தேடுவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது மட்டுமல்ல. ஆமென், ஹல்லேலூயா. தேவராட்சியத்தின் முதலாவது தேடுற காரியம் எல்லாவற்றிலும் எங்களோட வாழ்க்கையில இருக்க வேணும். ஆமென். அப்போதுதான் அந்த திறந்த வாசலை ஆண்டவர் திறந்து நீங்கள் வந்து உட்கொண்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அப்போ முதலாவது நாங்கள் தேவனை மறுதலியாமல் அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவராக இருக்க வேணும். ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேணும். அப்போ தேவ ராட்சியம் என்பது தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் முதலாவது தேட வேணும். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிபவர்களாக இருக்க வேணும். தேவனுக்கு முதல் நேரத்தை கொடுப்பது, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யாருக்கு கொடுக்க வேணும்? முதலாவது. Even the children of God, I'm telling you, before you go to school, at least you have to read the word of God. Doesn't matter he's doing this ministry, he's doing that ministry. You have to read the word of God. You have to seek the kingdom of God first. Then all the righteousness, all these things adding unto you your life. Amen, hallelujah. So all the children nowadays, rush, you never feel God is going to bless you. God is blessing you in this country because of your knowledge, your wisdom, or your parents' money. Nothing. First you have to seek the kingdom of God. Amen, hallelujah. What is the meaning of the kingdom of God? You have to give first priority to God. You have to read the word of God. You obey the word of God. Amen. அப்படி செய்தால் தான் he has big door for you to go inside and get the blessing upon your life. Not only money, your education. Amen. If God wants to make you head, not the tail, you should seek the kingdom of God. How many of you, I'm not going to ask you to raise up your hand every morning, how many of you really reading the Bible? Amen. You have to have that gate in your heart from now on, because God is speaking to your heart this morning. Hallelujah. அப்படியாக ஆராய்ச்சி செய்ய வேணும். How I am going to, எனக்குள்ள தேவனுடைய ராட்சியம் இருக்கிறது, எங்களோட இருதயத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்யணும். எப்படி நான் தேவனோடு உறவாட வேணும், அவரோடு எப்படி பேச வேணும், தேவராட்சியத்தின் விதைகள் நல்ல விதையில விதைக்கப்படுகிறதா, அந்த வசனம் நல்ல விதையில விதைக்கப்படுகிறதா. You have to search yourself every single day, because the God's kingdom in you have to know how to declare them. Amen, hallelujah. அப்படியாக அடல்ஸுக்கு நான் சொல்றது, அதாவது தேவராட்சியத்தின் விதைகளை நாங்கள் சரியான இடத்துல விதைக்க, அந்த வார்த்தையை சரியான இடத்துல போட நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். சரியான இடத்துல நீங்க போட்டாதான் சரியான விளைச்சலை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த விளைச்சல்ல திருப்தி இருக்குது, சமாதானம் இருக்கிறது. அப்ப தேவன் இன்றைக்கு சொல்றார் பாருங்க, ஈசாக்குடைய ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கு, அவன்
அவன் திறவுகோள்களை பயன்படுத்தாமல் இருந்தால் ஆபிரகாம் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கலியா ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண வரையல. ஈசாக்குடைய வாழ்க்கையில பாருங்க, அவனை கிடைத்தவன் என்று நினைத்துக்கொண்டு தேவ காரியத்தை செய்யாமல் விடவில்லை. அவன் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்தான் என்றால், ஆதியாகமம் 24:63 புக் ஆஃப் ஜெனசிஸ் 24:33 சொல்லப்படுகிறது, ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியில போனான் என்று சொல்லப்படுகிறது. மெடிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யுவர் லைஃப் எவ்ரி சிங்கிள் டே. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஈசாக்கு தேவனுடைய ராட்சியம் அவனுக்கு இருந்தாலும், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்தாலும், அவன் அந்த திறவுகோலை கொடுத்து அதை ஓபன் பண்ணி செய்யறதுக்கு காரியத்தை செய்தபடியால் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். என்ன முதலாவது காரியம்? சாயங்கால வேளையில் அவன் தியானம் பண்ணான். எவ்ரிடே அனுதின தொடர்பு அவனுக்கு இருந்தது. அவன் ஆபிரகாம் வழியை பின்பற்றினான். ராட்சத்தின் புத்திரர் என்றால் அநேக இந்த நாள செழிப்பில்லை. ஏன் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறது போல நாங்கள் இருக்கிறோம்? இப்படியாக கர்த்தரை மறந்திருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்குள்ள வருகிறோம். I am a God child. You proclaim yourself, I am a God child. I come to church on Sundays. That doesn't mean you seek the kingdom of God first. Your daily life, Monday to Sunday, your daily life, your meditation, you should meditate. You have to walk with God. You have to pray together. Amen, hallelujah. Isaac, he was a young guy. அவர் ஒரு இளம் வயதில் இருக்கும் போதே ஆபிரகாமுடைய மகன் அவன் தகப்பனை பின்பற்றுகிறவராக இருந்தான். இன்றைக்கு எல்லா பேரண்ட்ஸையும் ஆண்டவர் ஒரு ராட்சியத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். யூ ஹாவ் டு எக்ஸாம்பிள் டு யுவர் சில்ட்ரன். அதாவது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஏன் இருளின் அதிகாரத்தின் பிள்ளைகளை போல ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க நாம் தேவனுடைய ராட்சியத்தை நீதியை தடவில்லை, வார்த்தை அங்கே கிரிய செய்யவில்லை, சரியான இடத்துல அந்த வார்த்தை போடப்படவில்லை. ஆண்டவரை மறந்த நிலையில் இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன நிலையில் இருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினையாமல் இருக்கிறோம். அப்போ முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த திறவுகோலாகிய அந்த ராட்சியத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய ராட்சியத்தையும் நீதியையும் தேட வேணும். ஹல்லேலூயா. முதல் ஆசீர்வாதமே தேவன் என்ன சொல்கிறார்? பலுகி பெருகி பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அந்த ப்ராஸ்பரிட்டி, அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அதிகாரத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு நீங்கள் உங்களை திறந்து கொடுக்கிறவராய் இருக்க வேணும். அப்போ முதலாவது தேவனுடைய ராட்சியத்தின் எரியத்தோட நீங்கள் உலகத்தில் ஆறா இருக்கிறீங்க? வெளிச்சம். அப்போ இருள் நிறையா இருந்து அவருடைய அன்பினாலே வெளிச்சத்துக்களை கொண்டு வந்த ராட்சியம் எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறபடியால் நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய ராட்சியத்தையும் நீதியையும் முதலாவது தேட வேணும். அப்போ அதுதான் முதலாவது ஆசீர்வாதம். இரண்டாவது திறவுகோல், தேவனுடைய ராட்சியத்தின் சுதந்திரவாளி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும். God sees your integrity. You may hide to me or your parent, you cannot hide anything in front of God. அப்போ உண்மை, genuine obedience தான் இரண்டாவது கீ. அப்போ முதலாவது seeking the kingdom of God, இரண்டாவது உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 26:2-3 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 26வது அதிகாரம் 2-3 வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு? ஈசாக்குக்கு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்றார். ஆனா எகிப்து உலகம்தான். ஆனா எகிப்துல நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், அந்த ஆசீர்வாதமான எகிப்து, உலக பார்வையில ஆசீர்வாதமாக இருக்கிற எகிப்து தேசம், அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளாத தேசம், சத்ருவாமன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அங்க நீங்க போக வேணாம்,
நான் சொல்ற இடத்துல நீ போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தேசத்துல நீ இரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசங்கள் யாவற்றையும் நான் உன் தகப்பனுக்கு வாக்குத்தத்தமாக நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த உலகமும் உலக ஐஸ்வர்யமும் எங்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எங்களை தடைப்படுத்தும். அப்போ உண்மையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேணும்? தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறவனுக்கு தான் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக உலக பிரகாரமான காரியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செய்யும் போது அது தேவ சித்தத்தையோ தேவ விருப்பத்தையோ செய்ய விடாமல் எங்களை தடைப்படுத்திவிடும். ஆமென். அல்லேலூயா. அப்படியாக அவன் ஈசாக்குடைய வாழ்க்கையில அந்த திறவுகளுக்காக அவன் தியானம் பண்ணுகிறவராக இருந்தான். தேவன் எக்ஸாக்ட்லி நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு என்று சொன்னார். எகிப்துப்படி அவன் போன தேசம் பஞ்சமான தேசம், ஆசீர்வாதமான தேசம் இல்லை. ஆனால் நாம் என்ன செய்வோம்? லோத்த மாதிரி அப்படியே கண் பார்வையில் பார்க்கும்போது உலகத்தில் இப்படியான நல்ல ஆசீர்வாதம் இருக்கு, இதை தெரிந்து கொள்ளுவோம் என்று. ஆனால் ஆபிரகாம் அப்படி தெரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாமை போல நாமும் உலக பார்வையில் எது ஆசீர்வாதமாக இருப்பதல்ல, தேவனுடைய பார்வையில் தேவன் எனக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறார், எதை செய்ய வேணுமோ அதை செய்யும் போதுதான் அப்படியான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கண்டு கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படியாக இந்த நாளும் சத்தியத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அதென்ன சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்? உண்மையாய் செவி கொடுக்க வேணும். வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். திரும்ப 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 உபாகம் 28வது அதிகாரத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை விட அதற்கு பின்னால சொல்லப்பட்ட சாபங்கள் அதிகமாய் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் கொஞ்சமாய் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படுகிற இருதயம் எங்களுக்குள்ள இருக்க வேணும். அப்போது நாம் பூமியில் சகல க்ஷணங்களில் தேவன் எங்களை மேன்மையாய் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த சபையில் தான் ஆமீன் சொல்லணும். நல்ல வார்த்தையை சொல்லும்போது ஆமீன் வாயில் வராது. ஆமென். அல்லேலூயா. அப்ப உன்னை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது உண்மையாய் செவி கொடுக்கிற கீழ்ப்படுகிற இருதயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதனால் தான் தேவன் சொல்றார் ஏசாயா 1:19 மனம் வருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகியால் பட்டியத்துக்கு இரையாகுவீர் என்று கர்த்தருடைய வாய் இதையே சொல்லிட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய வாய் சொல்லிக்கல. இப்போ நான் உங்களுக்குலேருந்து சொல்கிறேன், நீங்கள் செவி கொடுத்தாடி புசிக்க மாட்டீங்க, நீங்கள் மாட்டோம்னு சொன்னால் பட்டியத்துக்கு இரையாவீங்கன்னா என்ன நடக்கும்? அங்கேருந்து இந்த பாஸ்டர்கிட்ட சேர்ச்சி போகாமல் நிற்கலாம், பாஸ்டர் சபிச்சு போட்டார். ஆனால் இங்கே ஆண்டவர் கர்த்தருடைய வாய் சொல்லுது, கீழ்ப்படியாட்டி நீ மாட்டேன் என்று சொன்னா பட்டியத்துக்கு நீ இரையாவாய். அப்போ நம்ம உண்மையா செவி கொடுக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. பட்டியத்துக்கு சும்மாரு கத்தி வெட்டி ஒரு சின்ன வந்தால் ஐயோ அது நின்று பெரிய ஈஸ்வா எடுத்துருவான். பட்டயம் வந்தால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அதனால் ஆண்டவற்ற வாய் சொல்லிட்டென்று ஏசாயா 1வது அதிகாரம் 19வது அதிகாரம் சொல்லுது. அன்பான தேவி ஜனமே, எங்களை தேவன் ஆசீர்வதிக்கத்தான் சித்தமாக இருக்கிறார். அதுக்காண்டி ப்ராஸ்பெரிட்டி எந்த வழியிலும் வருமென்று ஒரு ஊழியக்காரரை நான் உங்களுக்கு போதிக்க முடியாது. அந்த வழியை பெற்றுக்கொள்ள வழி வாசல்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவை போல யோசேப்புடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்க பிரியமாய் இருந்தார் என்றால் இவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடி நீங்கள் வரலாம். 7 days வெயிட் நீங்கள் ஆண்டவர் தேடலாம். Amen. All the children of God, I'm telling you, maybe you can 7 days you can seek the word, or you can read the word, you can pray, or you can come to the cell meeting or anything like that. But truly, are you listen to His word? Amen. உண்மையாக நாம் செவி கொடுக்கிறோமா?
ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் தேவராட்சியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. கேராரில் தான் ஈசாக்கு கொடியிருந்தது. கேரா அலங்கா எகிப்தை போல ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் தேவனின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினாலே தேவன் அந்த 26:12 பார்ப்பீர்களா இருந்தால், அபிமெலேக்கு இந்த புருஷனை ஆயும் இவன் மனைவி ஆயும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்து அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்படுகிறது. என்ன சீக்கிரம்? சத்தியத்துக்கு உண்மையாக அவன் கீழ்ப்படிந்து எகிப்து தேசத்தின் வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்க்காமல் கேராரில் அவன் குடியிருந்ததான் அங்கு சீக்கிரமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படியாய் கீழ்ப்படிந்தான். தேவனை ஆசீர்வதித்தான். விதைவிதைக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் போயிட்டது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, இந்த தேசத்தில் ஒரு பொருளாதார வீக்கம் இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம், பஞ்சம் வரலாம், பசி வரலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்ததில்லை. never ever the righteous man beg for food. ஆமென். அல்லேலூயா. நீதிமான் நீங்கள் 7 தடவை விழுந்தாலும் இந்த தேசத்தில் ஆண்டவர் எத்தனை தடவை சொல்ல முடியும், என்னுடைய வேலை போய்விடும் என்று பயந்த காலங்கள் உண்டு. ஆனால் நிலைமைகளை தேவன் மாற்றினாரா இல்லையா? மாற்றினார். ஆமென். இது நடக்காது என்று சொன்ன வேளையில் நடக்க பண்ணனான். ஏனென்றால் உங்களுடைய உண்மையை தேவன் பார்க்கிறார். Amen. Hallelujah. God always seeking your genuine heart to bless you. You cannot receive the blessing for nothing. You have to work on it. அப்படியாக அந்த பஞ்ச தேசத்தில் கூட ஈசாக்கு விதைக்க ஆசீர்வாதம் அந்த இடத்துல வந்ததை பார்க்கிறோம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி 13-14 அவன் சொல்லுகிற காரணம் என்ன? ஆண்டவர் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனாய் இருக்கிறான். துறவுகளை வெட்ட என்ன நடக்குது? அங்க நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர்கள் பயந்துட்டார்கள். ஆறால் இந்த ஆசீர்வாதம் வந்தது? ஈசாக்குக்கால எங்கள் கையின் பிரியாசம் நீங்கள் பிரியாசப்பட்டதால இல்ல, தேவனால. விளையாட்டு தேவனால எல்லாம் ஆயிற்று. அவர்களை பார்க்கலாம் செழிப்பாக அந்த தேசத்தில் இருந்தான் என்று பார்க்குவோம். அப்போ முதலாவது தேவனுடைய ராட்சியம், 2வது சத்தியத்துக்கு உண்மையாக நீங்கள் செவி கொடுக்கிறவராக இருக்கணும். 3வது காரணம், இது ஆதியாகமம் 26-25 பாருங்க. அவன் சும்மா இருக்கவில்லை. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அப்ப அங்க என்ன கட்டப்பட்ட? ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று அப்படியே மறந்த நிலையில இருந்தானா? இல்ல. பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டார். இன்னைக்கு தேவ ராட்சியத்தில் உங்களுடைய விதைப்பும், ஆமென், தேவ ராட்சியத்தில் பலிபீடத்தில் என்ன கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்களோ தேவன் உங்கள் கொம்பை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 3வதாக பலிபீடத்தில் நீங்கள் எதை படைக்கிறீர்கள்? ஆமென். அல்லேலூயா. Amen. Sometimes disappoint. எங்களை பலிபீடத்தில் கொடுக்கறதுல ஒரு தளம்பல் வந்தோன்றிருக்கு, ஒரு ஷேக் வந்தோன்றிருக்கும். கொடுக்கும்போது தான் பேச சொல்லுவான், கொடுக்காதேன்டுவான். ஆமென். அப்ப தேவன் என்ன செய்றார்? ஈசாக்கை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் என்ன? பலிபீடம் கட்டி அங்க தேவனை தொழுது கொண்டார். இன்னைக்கு நாங்க தொழுது கொள்ள ஆலயத்துக்கு வருகிறோம். பலிபீடத்தில் படைக்கப்பட்ட காணிக்கை அசுத்தமாய் இருக்கிறது. அதை தேவனுக்கு பிரியமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தமான காரியத்தை நாங்கள் பலிபீடத்தில் கொண்டு வந்து வைக்கிறோமா? ஆமென். அல்லேலூயா. இதற்காக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தான். இவனுக்கு எதை கொடுத்தான்? அவன் ஏன் வர வர விருத்தியாகினான்? அவன் தேவன் செய்த நன்மைகளை மறக்கவில்லை. இன்றைக்கு நாங்கள் ஒரு பாடலை பாடுகிறோம்.
நீர் செய்த நன்மைகள் ஏராளம், அது சொல்ல முடியாது. இதுவரை நடத்தின தேவன் இம்மட்டும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆனால் தேவன் பார்க்கிறது, அந்த தேவராட்சத்தின் புத்திரராய் எங்களுக்குள்ள ராட்சம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பலிபீடத்தில் படைக்கப்படுற காணிக்கை எப்படியா இருக்கிறது. இவர்கள் அவ்வளவாக ஆசீர்வாதத்தோடு கொடுத்தார்கள். யாரு? இந்த முற்பிதாக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இன்றைக்கு நாமும் அப்படித்தான். வர வர விருத்தியாக உணமா தேவன் மறக்கவில்லையா? ஏன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்? இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தினாலே தேவன் பிரியப்படும்படியாய் நாம் என்ன சொன்னோம்? துறவுகளை வெட்ட 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 அந்த துறவுகள் எல்லாம் நிரப்பப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் தேவராட்சியத்துக்கு கொடுக்க 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 நீங்கள் விருத்தியாகுவீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் பெருக விதைத்தாத்தான் பெருகின அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரின் திட்டம், நோக்கம் நிறைவேற்ற அவருடைய விஷன் வர வேணும், அவருடைய ராட்சியம் கட்டப்பட வேண்டும் என்றால் நாங்கள் என்ன பங்களிப்பு செய்கிறோம்? எங்களுடைய கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எப்படி தேவ ராட்சியத்துக்கு பயன்படுகிறது? ஆமென். இன்னைக்கு people don't like to speak about tithes and offering. Oh, the changes, your work is not changing, your income is increasing, but your attitude is changing to bless the Lord. Amen. So அதனால என்ன சொல்றேன்? உங்களோட வருமானம் பெருகவில்லை, உங்களோட வேலை பெருகிடுச்சு, உங்களோட வருமானம் பெருகிடுச்சு, ஆனா கர்த்தருக்கு கொடுக்கறதுல பெருகவில்லை. அப்ப என்னென்ன அந்த துறவு வெட்டப்பட்டு நீரூற்று வரும்? கொடுத்தவராரு? கர்த்தர். ஆமென். பழத்தை கொடுத்தவராரு? கர்த்தர். அது யாருடைய கண்களில் தயவை உண்டு பண்ணது? யாரு? கர்த்தர். அப்ப நாம் நின்று விடக்கூடாது. கொடுக்க கொடுக்க எங்களுடைய ஆசினாலே தேவனை கனம் பண்ண பணம் பண்ண அவர் எங்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளை you get tired. How long I am going to give? Everybody say, oh, Jesus is coming soon, prepare yourself. So coming soon, coming soon. I am tired. நான் கொடுத்து களைச்சு போனேன். எல்லாரும் சொல்லலாம், ஜீசஸ் வருவார் வருவார் வருவார், இந்த வரப்போகிறார் என்று சொல்லி நான் கொடுத்தே களைச்சு போனேன். அப்படி அல்ல. One day Jesus surely will come. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வரும் வரையும் உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைநிற்கணுமா இல்லையா? பரிபூர்ண ஆசீர்வாதம் வரணுமா இல்லையா? உங்களோட கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கணுமா இல்லையா? களைப்பில்லாமல் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி ஆராதனை செய்யுங்க. அது மூன்றாவது காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தடை பண்ண முடியாமல் எங்களுக்கு தடை பண்ணுற காரியங்களை அப்படியாக எடுத்து போடுங்க. கோரார்களை மேய்ப்பன் எதிர்ப்பு, அபிமேக்கலால் எதிர்ப்பு வந்தது, ஆனால் அங்கே வாக்குவாதம் வந்தது. ஆனால் அவன் கர்த்தருக்கு கொடுப்பதில் குறைவில்லாமல் இருந்தான். பலிபீடம், அந்நிய தேசத்தில் கூட பலிபீடம் கட்டினான். இன்றைக்கு இலங்கை தேசத்திலிருந்து தேவனங்களை கொண்டு வந்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். தேவராட்சியத்தின் புத்திரராகிய நாம் விருத்தியாவதற்கு தேவனுடைய வீடு கட்டப்பட வேண்டும். அப்போது உங்களுடைய வீடு கட்டப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அது மூன்றாவது காரணம். முதலாவது தேவனுடைய ராட்சியம் நீதியும், இரண்டாவது அவருடைய சத்தியத்துக்கு உண்மையாய் செவிப்படுவது, மூன்றாவது ஈசாக்கை போல பலிபீடத்தில் பள்ளிகளை கொண்டு வந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையினாலே தேவராட்சியத்தின் புத்திரர்கள் தேவராட்சியத்துக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாலாவதாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால், யாரெல்லாம் தேவராட்சியத்தின் புத்திரரை ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்றால் விசுவாசத்திலும் அன்பிலும் நீங்கள் நிலைத்திருக்க வேணும். ஹல்லேலூயா. விசுவாச நடை முக்கியம். ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது, ஈசாக்கு சோதனை வந்தது, யாக்கோபுக்கு சோதனை வந்தது, அபிமேக்கால சோதனை வந்தது, மேய்ப்பரால சோதனை வந்தது, ஆபிரகாமுக்கு லோத்தால சோதனை வந்தது, யாக்கோபு எத்தனை தடவையாக லாமைக்கால ஏமாற்றப்பட்ட நிலைகள் வந்தது. ஆனால் அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தார்கள். தேவனிடம் வைத்த அன்பில் உறுதியாய் இருந்தார்கள். அன்பான தேவ ஜனமே, சோதனை வேளையில் கூட நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஈவன் த டெஸ்ட் பீரியட் or test time, you have to keep your faith.
ஆமென், ஹல்லேலூயா. You have to keep your faith. அப்படியாக வாக்குவாதம் வந்தாலும் அவன் அப்படியாக சோதனை வேளையிலும் இந்த பரிசுத்தவான்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, நினைக்க முடியாத அளவுக்கு சோதனை, ஆனால் அவன் கருத்துடன் கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரோடு அவன் இருந்ததுனால கர்த்தர் அவனோடு இருந்தார். அவர் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதத்தை கண்டுகொண்டார். யோசேப்பினால போத்திவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதா இல்லையா? போத்திவர் ஆண்டவரை அறிந்தவன் அல்ல. அந்த இடத்துல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் யோசேப்பு. எந்த கர்த்தரோடு அவன் இருந்தான். விசுவாசத்தை மறுதலிக்க யோசேப்பு எந்த இடத்திலும் விசுவாசத்தை மறுதலித்தான் என்றோ, கர்த்தரிடம் வைக்கிற அன்பு ஃபாரின்ல இருந்து கூட அந்த அன்பில் குறைபட்டான் என்றோ வேதம் எங்குமே சொல்லவில்லை. இன்றைக்கு ஃபாரின்ல வந்தோன்னே ஃபாரினர்ஸ் மாதிரி நாங்கள் வாரிடுறோம். ஃபாரினர்ஸ் மாதிரி எதில் நட உடை இல்லை, நாங்கள் வேட்டியும் சீலையும் கொட்டி கொண்டு இருக்கலாது. அதை நான் சொல்லலை. எத்தனை மிஷனரிகளை அந்த நாட்களில் கனடா ஆப்பிரிக்காவிலேருந்து அனுப்பினான். இப்போ இந்தியாவில் இருந்து எத்தனை மிஷனரிமார் அனுப்பப்படுகிறார்கள். இந்தியாவில் எத்தனை மிஷனரிமாரை தாங்குகிறார்கள், எத்தனை மிஷனரிமார் இரத்த சாட்சியாய் மறிக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு இந்த விசுவாசமும் அன்பும். நாங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த காலநிலையில் நாம் இருந்தாலும், விசுவாசத்திலேயும் அன்பிலையும் நிலைத்திருக்கிறவன் வாழ்க்கையில தான் தேவன் திறந்த வாசலை வைத்து தேவராட்சியத்தின் புத்திராகிய எங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வேளையிலும் கருத்தோடு இருப்போம். அப்படியாக தேவன் அவர்கள் வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிட்டார். எங்கள் விசுவாசத்தை தேவன் காணும்போது தான் தேவனுக்கு நாங்கள் மகிமை அடைய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறதா? இல்லை. டபுள் மைண்டடாக இருக்கக்கூடாது. சில்ட்ரன் ஆஃப் காட், ஆமென், ஹல்லேலூயா. சில்ட்ரன் ஆஃப் காட், யூ ஷுட் ஹேவ் டபுள் மைண்டட். ஆமென். உங்களுடைய விசுவாசம் ஷேக் பண்ணக்கூடாது, உங்களுடைய அன்பு குறைவக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் இந்த நாளிலும் சொல்கிற வாழ்க்கையை காணும்போது நீங்கள் விசுவாசத்தில் விருத்தியாக இருக்க வேண்டும். தேவ மகிமை உங்களுக்கூடாக வெளிப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்காமல் இருப்பதனாலே உங்கள் சிந்தனையில் நீங்கள் வீணானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாளில் தேவன் சொல்லுகிறார், நாலாவது விசுவாசத்தை விருத்தியாக்குங்க, அன்பில பெறுங்க. இவ்வளவு சத்தத்துக்குள்ளே நித்திரை என்று சொன்னா அது தேவனுடைய இது இல்லை, பிசாசுடைய கிரிய. பிசாவுடைய கிரிய. I'm telling you, don't turn for one person. I can see 4 person, including child. Amen, hallelujah. Including the child also, I can see they can sleep. How? Amen, hallelujah. அப்படியாக நாலாவதாக விசுவாசத்திலும் அன்பிலும் பெறுகிறவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை விளங்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமா இருக்காட்டி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. I'm going to finish it soon. ஐந்தாவது, your testimony, your அடையாளங்கள் இம்பார்ட்டன்டாக இருக்க வேணும். அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம் 28, 26, 28 ஆதியாகமம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேணும். அபிமெலேக்கு சொல்றான், நான் உன்னோட உடன்படிக்கை பண்ண போகிறேன் என்றால் உன்னை தேவன் ஆசீர்வதித்த நான் காண்கிறேன். இன்றைக்கு உங்களோட அடையாளம் என்ன? What is your identity before the people? Sometimes we run to the people, unbelievers. We are running for help. நாங்கள் அதாவது விசுவாசத்துக்கு பிள்ளைகளிடம் உதவிக்காக ஓடுறோம். இன்றைக்கு அவர்கள் உங்களிடம் ஓடி வரத்தக்கதாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஐந்தாவது, அடையாளங்களாக
யார் என்பதை மற்றவர்கள் கண்டு கொள்ளணும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு கொள்ள வேணும். தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறவராய் நீங்கள் இருக்க வேணும். ஏசாயா 8:18 சொல்லப்படுகிறது. இதோ ஐசாயா, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 8 verse 18, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எத்தனை பேரன் சொல்ல முடியும்? நானும் என் பிள்ளையும் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற கர்த்தராலே அடையாளங்கள் அற்புதம். So your testimony, amen, hallelujah, your model எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக தேவன் இந்த நாளிலும் சொல்லியிருக்கிற காரியம், நாங்கள் புறஜாதிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் எங்களை ரட்சித்திருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் எப்போதும் சொல்கிற காரியம் அப்படித்தான். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்கு மேலாக உயர்த்தப்படும். இன்றைக்கு உலகத்தில் உள்ள சத்ருவின் பிள்ளைகளை விட நீங்களுடைய தலை உயரப்பட வேண்டாம். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் அடையாளங்களாக இருக்கணும், நீங்கள் அற்புதத்தின் பிள்ளைகளாக இருக்க வேணும், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்க வேணும். So your testimony is important. You have to be a role model to others. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மறக்கக்கூடாது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து தனது அன்பினாலே வெளிச்சத்தின் பிள்ளையாய் கொண்டு வந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடணும். சத்தியத்துக்கு உண்மையாக நாம் செவி கொடுக்கணும். பலிபீடத்தில் சரியான காரியத்தை நாங்கள் வைக்க வேணும். 4வது விசுவாசத்தில் அன்பிலும் பெருகிறவராய் இருக்க வேணும். 5வது நாம் அடையாளங்களாக இருக்கணும். அப்படியா இருந்தால் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறீங்க the God's kingdom in you. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியா என்று தேவன் எங்களோடு எல்லாரோடும் பேசியிருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, தேவ ராஜ்யத்தின் புத்திரன் மட்டுமல்ல, அந்த ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு அந்த உலகம் என்னுடைய அந்த ராஜ்யத்தை எனக்கூடாக கண்டுகொள்ள வேணும். நான் ஒரு டெஸ்ட் மணியாக, நான் ஒரு அடியாள அற்புதமாக நானும் என் குடும்பமும் நடக்க வேணும். இன்னும் விசுவாசத்தை அன்பில் நான் பெருக வேணும். எப்படி முற்பதாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, எப்படி பிளதொழி சபை திறந்த வாசலை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தாரோ, இன்று அப்படியாக என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே தடைப்படாது. எல்லாரும் உற்சாகத்தோடு, எதுவுமே தடைப்படாது. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன நிலைமைகள் வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நான் தேடுவேன். முதலில் அதை தேடிக்கொள்ற கிருபை எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி உங்களை உண்மையாய் ஒப்புக்கட்டுங்க. உபாகமம் 28:1 படி சத்தியத்துக்கு உண்மையாய் செவியெடுத்து நான் கீழ்ப்படிய போறேன் என்று சொல்லுங்க. 3வது ஈசாக்கு, ஆபிரகாம், யாக்கோபு பலிபீடம் கட்டி நல்ல ஒரு ஆராதனை செய்து, அப்படியான ஒரு பலிபீடத்தில் எப்படிப்பட்ட ஆராதனை காணிக்கை நாங்கள் செலுத்துகிறோம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, திறந்த வாசலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இவர்கள் எப்படி பிரயாசப்பட்டார்களோ நீங்களும் பிரயாசப்படுவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாய் நான் விசுவாசத்தில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அன்பில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அடையாளமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு யார் விரும்புகிறீர்களோ அப்படியாய் தேவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை முழுமையாய் ஒப்புக்கடுங்க, ஒப்புக்கடுங்க, ஒப்புக்கடுங்க. லாபா ஷகோரா பாபா ரியலமா இகாரபா லாபா சந்துரியலபா ரியலமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாக எங்களோட பேசுனதுக்காக ஆண்டவரை நாங்கள் தேடும் பொழுது ஆண்டவரை கண்டடைய முடியும் என்று சொல்லுடைய பிள்ளைகளை கேட்டுவிட்டு போகாதவாறு ஆண்டவரே அவருடைய கதவுகள் திறக்கப்படும்படியாக ஆண்டவரை சொல்லியிருக்கிற ஆண்டவரை கதவுகள் திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டின் கதவுகளும் ஆண்டவரை பூட்டப்பட்டிருக்காதவாறு எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அப்படியே அவர் தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரை என்னுடைய வீட்டு கதவு திறக்கப்படணும். ஆண்டவரே கதாவே ரீகந்தா ரபா பா பா உரியந்தர பக்கர் யந்தர பக்கர் யந்தர பா ஏரி யந்தர பா ஷேகதா ரபா. ஆண்டவரே என்னுடைய கதவு திறக்கப்படும்படியாக ஆண்டவரே நீர் சொல்லப்பட்ட கட்டளைகள்
வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நான் மேற்கொண்டு அதை ஆண்டவரை அபியாசப்படுத்தி அதன் மூலமாக நடக்கும் பொழுது பிரியமாக இருந்து எனக்கு ஆண்டவரை கத்தாவே என்னுடைய கதவுகள் திறக்கப்பட எனக்குள்ளே இருக்கிறீர் என்பதை ஆண்டவரை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள ஆண்டவரை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும் என்று சொன்னதன்படி ஆண்டவரே அந்த ராஜ்யத்தை நீதியை தேடுறவர்களாக ஆண்டவரை நாங்கள் எங்களை ஆண்டவரை கத்தாவை அர்ப்பணிக்கிறவர்களாக ஆண்டவரை உமக்காக ஆண்டவரை ஓடுகிறவர்களாக சரியான இடத்திலே விதைக்கிறவர்களாக ஆண்டவரை எங்களை மாற்றிக் கொள்ளும்படியாய் ஆண்டவரை நடத்தும்படியாய் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இரண்டாவதாக உண்மையாய் உம்மை நாங்கள் தேடும்படியாக உண்மையாய் உம்மை தேடி ஆண்டவரை இருக்கும்படியாக ஆண்டவரை கத்தாவை நாங்கள் தேட வேண்டும். ஆண்டவரே, ஆதியாகமம் 26 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே 2:3 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் இருந்து இவனுக்காக உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆண்டவரை செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மூன்றாவதாக ஆண்டவரை கத்தாவே பலிபீடத்தை கட்ட ஆண்டவரே பலிபீடத்திலே கொண்டு வர ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பலிபீடம் வேணும். ஆண்டவரே, அந்த பலிபீடம் எனக்குள்ள இருக்கிற பலிபீடம் ஆண்டவரை கத்தாவே எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாய் இந்த பலிபீடத்திலே நாங்கள் எரிக்கிறவர்களாக ஆண்டவர் இந்த பலிபீடத்தை சாப்பிடுறவர்களாக அந்த பலிபீடத்திலே ஆண்டவர் எங்களை அப்பு கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் அந்த பலிபீடம் இருக்கிற பலிபீடம் ஆண்டவரை கத்தாவை நாங்கள் நடக்கும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே தேவ ராஜ்யத்திலே ஆண்டவரை பலிபீடத்தில் நாங்கள் வைக்கும் பொழுது அதன்படி ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க இருக்கிறபடியா ஆண்டவரை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாலாவதாக விசுவாசம். ஆண்டவரே, இந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே நிலைபெற்றிருக்கும்படியா விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீர். ஆண்டவரே, கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே இந்த விசுவாசம் எனக்குள்ள வரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் இதை கேட்டு இன்னும் அபியாசப்படுத்தும்படியாய் அந்த விசுவாசம் ஒருவருக்குள்ளும் வரும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவரின் ஆண்டவரே கத்தாவே நீர் சொல்லியிருக்கிறீர் இயேசப்பா ஆண்டவரே கத்தாவே சாட்சியர் வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக இருக்கும்படியாய் தேவனுக்கு அடையாளமாக இருக்கும்படியாய் தேவனுடைய முத்திரை போடப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்படியாய் உலகத்து ஜனங்களுக்கு நாங்கள் ஆண்டவரை வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாய் உலகத்திலே நாங்கள் ஆண்டவரை உண்மையுள்ளவர்களாக இருந்து தேவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக கண்டுகொள்ள உலகத்தால் கண்டுகொள்ளும்படியாக தேவன் எங்களை நடத்தும்படியாய் அந்த கதவை தாண்டவர் திறக்கும்படியாய் ஆண்டவரை கதவுகள் திறக்க புரட்டும். ஆண்டவரே, என்னை காட்டி கதவுகள் திறக்கப்படும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா தடைகளையும் கொண்டு வருகிற அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்தறிகிறோம். ஆண்டவரே, கடைசி காலம் ஆயத்தப்படு 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 என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, ஆனால் நாங்கள் இன்னும் ஆயத்தமா இல்லை. ஆண்டவரை உலகத்து முடிவடைந்தும் ஆண்டவரை கத்தாவே உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பு நீங்க வருவீர் என்பதை ஆண்டவரை ஒரு வெளிச்சமாக தந்திருக்கிறார். ஆண்டவரே, அதன்படி நாங்கள் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரை இன்னும் ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட அப்போதுதான் நீர் வருவீர் என்பதை நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து செயல்படும்படியாய் நாங்கள் செய்தவர்களாக சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து ஆண்டவருடைய வருகையை நாங்கள் ஆண்டவரை சீக்கிரப்படுத்தும்படியாய் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. இந்த 5 காரியம் உங்களுக்கு முக்கியம். உங்களோட வாழ்க்கைக்கு முக்கியம், குடும்பத்துக்கு முக்கியம், பிள்ளைகளுக்கு முக்கியம். ஆண்டவரே, நீ பேசியிருக்கிறீர் அப்பா, நீ பேசியிருக்கிற தகப்பனே ஆண்டவரே, எங்களோடு பேசியிருக்கிற ஆண்டவரே, அப்படி இருந்தால் தான் ஆண்டவரே கத்தாவே நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்பதை நாங்கள் நிரூபணம் பண்ண முடியும், நிரூபித்து காண்பிக்க முடியும். ஆண்டவரே, நான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சந்தர்ப்ப கத்தலோவர் எந்த பக்கொடியந்த எல்லாம் கேளுங்க 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 வாயத்திலிருந்து பிரே 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 கத்தார் ரப சந்தர் பக்கொடியந்தர ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தேவன் தாமே கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கைவி பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனே சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தின்படி இவர்கள் ஆண்டவரை தங்களுடைய சுதந்திரங்களை நடத்தும்படியாய் இனி வரும் காலங்கள் இவர்களோடு கூட இருந்து தேவன் தாமே நடப்பிக்கும்படியாய் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, இது வந்தது நல்லது என்று சொல்ல மனமாக பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக
கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் தங்கும்படியாய் ஆண்டவர் நம்முடைய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே முகையில பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தின் ஊடாக தேவன் நடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ரிகாதா லபா ரபா ஷண்டே ஓ ரோகோ லபோவ கோத்திரியந்தர நீ அந்தர பக்கர பிரேக் in the name of Jesus. கட்டைகளை உடைத்து தருகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ரிபாகாதாலரா ஜெயத்தை எடுக்க தேவனுக்குள்ள ஜெயத்தை எடுக்கிறவர்களாக ஆண்டவரை மாற்ற போறதுக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மட்டும் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தாவே இந்த நாள் உமது பலிபீடத்தில் மீண்டுமாய் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்க பாராட்டிய கிருபைக்காக நன்றி அப்பா.